இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, துளசிக்கு டேட் ஆகலல்ல? நீ ஏன் கேக்குற? ஒரே குடும்பத்துல இருக்கோம், தெரிஞ்சுக்க கூடாதா? நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, என்னோட சிஸ்டர் மாதிரின்னு. பரவாயில்லையே, அக்கறை காட்டினா ஓவரா போற, இல்லன்னா எதிர்கோஷ்டியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ற. நீ என்ன மாதிரி பொண்ணு? அது அப்போ, இப்பதான் மாறிட்டேன்ல. எனக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும். என்னாச்சுன்னு கேளுங்க. இத போய் அவகிட்ட எப்படி கேக்குறது? நீங்க லேடிஸ் தானே, இதுல என்ன சங்கடம்? நீங்க கேளுங்க. நீ என்ன ஆம்பளையா? நீ பொம்பளை தானே, உனக்கு வேணா நீயே கேட்டுக்கோ. இப்ப கேட்க போறீங்களா இல்லையா? இத கூட கேட்டு சொல்ல மாட்டீங்களா? என்ன கேட்கணும்? நீயே கேளு. அப்படி என்ன ரகசியம்? என்கிட்ட கேட்கணுமா இல்ல அம்மா கிட்ட கேட்கணுமா? உங்ககிட்ட தான் கேட்கணும். கேளு. ஜனனி, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, நிறைய வேலை இருக்கு. பிரச்சனை பண்ணாம இப்பவே என்ன வேணும்னு கேளுமா. இல்ல, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? நீங்க மந்த்லி டேட்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா கொண்டாட முடியாதுல்ல. அதான் அப்படியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு. இதுக்குதான் என்ன இந்த பாடுபடுத்தினியா? துளசி சொல்லிடு, இல்லனா என்ன போட்டு நச்சரிப்பா. உன்னோட பயமும் நியாயமா தான் இருக்கு. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப பொண்ணா மாறிக்கிட்டே வர. தேங்க்ஸ். ஆனா துளசி எதுவும் சொல்லலையே. ஒன்னும் பயப்படாது, கடவுள் இருக்காரு, அப்படி ஒன்னும் ஆகாது. சரி வாமா. சித்தி, உள்ள வேலை இருக்க முடிச்சு. பாட்டிங்க பாருங்க. நிலா, ஏது இது? கடையில வாங்கிட்டு வந்தியா? பாட்டி, நானே பண்ணது. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? என்ன, உன் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஏய் நிலா, எதுக்கு சிரிக்கிற? அம்மாவுக்கே பண்ண தெரியாது, அவங்க எப்படி எனக்கு சொல்லி தர முடியும்? துளசி அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சமத்து. துளசி, எங்களை அவமானப்படுத்தணும் தானே நீ போட்டியில கலந்துக்காம நிலாவை பண்ண வச்ச? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே நீ இப்படி பண்ண? ஆமாமா, இத கூட இந்த துளசி தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் நிலா, உண்மை சொல்லு, நீ பண்ணியா இல்ல உனக்கு துளசி பண்ணி கொடுத்தாளா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. வேணா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாரும் முன்னாடி நான் தான் பண்ணேன். ஏய், எதுக்கடி குழந்தைய மிரட்டுற? அவ ஒண்ணு உங்கள மாதிரி ஃப்ராட் இல்ல, பார்த்து பேசுங்க. என்னம்மா, என்ன சொன்ன? எங்களை மாதிரி ஃப்ராட் இல்லையா? அப்போ நாங்கள ஃப்ராடா? என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? என்ன ஃப்ராடான்னு இழுக்கிற? குடும்பத்திலேயே திருட சம்பளத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தவதானே நீ? என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்தது? ஏன் இப்ப விளக்கமா உங்ககிட்ட சொல்லணுமோ? மரியாதையா போயிடுங்க. ஆமா, நீங்க யார் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? சித்தி, கொஞ்சம் பேசாம இருங்க. ஏ துளசி, சாதிச்சிட்டல்ல? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீதான் இதெல்லாம் பண்ண. நிலா மூலமா காயை நகர்த்தி சாதிச்சிட்ட. துளசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அத்தை, நிலா தான் பண்ணிருக்கா, அவதான் சொல்றாள்ல, நீங்க ஏன் அவளை திட்டுறீங்க?
ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் அப்படியே பக்கா பிளான். அப்படியா? இதுல பிளான் பண்ண என்ன இருக்கு? எதுக்கு பிளான் பண்ணணும்? சிவ ஒரு அப்பாவி ஃப்ராடு. நான் ஃப்ராடா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். துளசி, முதல்ல நீ உள்ள போ. நிலா, இந்த புள்ளையாரையே கொண்டு வா, இவரையே வச்சு சாமி கும்பிட்டுறலாம். சரியா? பாத்தியா? அண்ணியும் சேர்ந்துதான் இது பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாலும் இந்த துளசி எஸ் ஆயிடுறா. அவளை தோக்கடிக்கவே முடியலையே. மா அவன பெரிய இவளா? கண்டிப்பா அவளை தோக்கடிக்க முடியும். துளசியை மட்டும் தோக்கடிச்சா பத்தாது. ஜனனி இப்ப அந்த கேங்ல சேர்ந்துட்டா, அவளையும் சேர்த்து தோக்கடிக்கணும். எஸ், ஜனனியும் நமக்கு எதிரிதான். சான்ஸ் கிடைக்காமலையா போயிடும்? அதுக்குன்னு ஒரு சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். 2 பேரையும் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். கண்டிப்பா அனுப்புவேன். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் படுக்கணும். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. சரி, நான் தான் அந்த குழந்தைக்கு விநாயகர் செஞ்சு கொடுத்தேன். போதுமா? துளசி மயக்கமா இருக்கா? என்ன மாதிரி? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அப்படியே ஒட்டி பிறந்த மாதிரி பாசம் பொங்குதே. உங்களை மாதிரி என்னாலலாம் இருக்க முடியாது. ஓ, துளசி நீங்க வாங்க, போலாம். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஏய் நில, எங்க ஓடுற? விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். ஏதோ தப்பா இருக்கு. ஓவரா ஒட்டுறானா என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளா தான் இவ துளசிக்கு சப்போர்ட் பண்றா. அத்த, இதுல என்னமோ இருக்கு. காரணமே இல்லாம மலேசியா இப்படி குதிக்காதே. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அக்கா, ஒரு பிளான் போட்டு கண்டுபிடிக்கலாமா? ஜஸ்ட் 1 வீக், அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். 2ஐயும் ஒட்ட விடக்கூடாது, பிரிக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சா ஈஸியா வெட்டி விட்டுறலாம்.